வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய உடல் நரம்புகளை நன்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டனாலே நம்முடைய நரம்புகள் வலுப்பெறும் அப்படின்னா என்னென்ன பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் நாம் விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயதானவர்கள் மட்டும்தான் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. இன்று இளைய தலைமுறை கூட இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவஸ்தைப்படுறாங்க. இப்போ இதன் மூலமாக உங்களுக்கு நரம்புகள் வலுவிழந்து போகும், உடல்களில் நடுக்கம் ஏற்படும், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பழங்கள் அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பழங்களை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் அத்திப்பழத்துக்கு கொடுக்கலாம். அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை உங்களால் பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்கும். உடல் பலத்தை அரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அதற்காக நீங்கள் அத்திப்பழம் தினமும் 1 அல்லது 2 பழங்கள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும். அதாவது புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு வேண்டிய பலம் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மூலமாக கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அத்திப்பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த நரம்புகளுக்கு பலம் சேருவதால் ஒட்டுமொத்தமாக அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துருங்க. பிரண்டைக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். ஏன்னா உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி ரொம்ப பிரண்டைக்கீரைக்கு இருக்குங்க. இந்த பிரண்டைக்கீரை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்முடைய நரம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டைக்கீரையை நாம எத்தனை நாள் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் 2 முறை நீங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் தடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் பழங்களில் நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுதுமே பழங்களில் நம்ம எடுத்துக்கிறோம்னா அதனுடைய முழுமையான அந்த விதைப்பகுதி அப்படியே சாப்பிடணும். அதை சாறுகளாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். ஒருவேளை பழச்சாறுகளாக நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறீங்கன்னா அதில் சர்க்கரை சேர்க்காம இயற்கையான இனிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாதுளம்பழம் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குதுங்க. மாதுளம்பழம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. நரம்புகளுமே வலுப்படுத்தி ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் குளிர்ச்சி பெற வைக்கிறது மூலமாக அந்த உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கறது மூலமாக நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு மாதுளம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நெல்லிக்காய் நம்ம எப்படி சாப்பிட்றோன்னு பார்த்தோம்னா ஜூஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் பொடியை உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து நெல்லிக்காய் உங்களுக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம் அந்த நரம்பு மண்டலமே வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தப்படும். சீசனில் புதுசாக அட்டாக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் நம்மளுடைய ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறது. வெற்றிலை நீங்கள் நரம்பு பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலை நீங்கள் சாதாரணமாக மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வராமல் முன்னாடியே உங்களை நீங்கள் தடுத்துக்கொள்ள முடியும். வெற்றிலை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கூடுதலாக நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாமே நீங்கள் தடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கே இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் வெற்றிலையை எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதுவும் இப்போ வயசானவங்களுக்கு நரம்பு சம்பந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சீரான இடைவெளியில் வெற்றிலையை கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்களுடைய உடல் நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும். செரிமானத்தை அந்த வயதான காலத்தில் பார்த்து கொள்ளும். வெற்றிலை சீரான கால இடைவெளிகளை கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நரம்புகளை வெற்றிலை பலப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு உடல் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. பலவிதமான சக்திகளை தரக்கூடிய கண்கண்ட மருந்து நமக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை நாம் குழம்புகளில் சேர்த்துக்கொள்ளலாம். அதே போல் அவித்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கையை பொரியலாக எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை பொடியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை வாரத்தில் 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது நரம்புகளுக்கு அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். ஒட்டுமொத்த உடல் நரம்புகளை வலுப்படுத்தும். இன்னும் கூடுதலாக அது கண் நரம்புகளை பாதுகாக்கும். இதனால் கண் நரம்புகள் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த அழுத்தம் எல்லாம் எதுவும் இல்லாமல் ரத்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் தளர்த்தப்பட்டு கண் நரம்புகளுக்குள்ள ரத்த ஓட்டம் போகும்போது கூர்மையான கண் பார்வை பெறுவோம்.
ஸோ கண் நரம்புகளும் உடல் நரம்புகளும் இணைந்தே நமக்கு பலம் பெறுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை நமக்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை நன்றாக வலுப்படுத்திக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் சூடான பாலில் அரைச்சி எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலம் மட்டும்தான் வலுப்பெறுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுடைய எலும்பு மண்டலம் வலுப்பெறும், தசை மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ஒட்டுமொத்த நரம்புகள், எலும்புகள், தசைகளை வலுப்படுத்தி கொண்டு உடலை மிக வலுவாக வைத்துக் கொள்வதற்கும் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே நோய்வாய்ப்பட்டு உடல் எடை மெலிந்து காணப்படுறீங்க அப்படின்னாலுமே அந்த பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெலிந்த உடல் தேகம் உங்களுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும். கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பெறுவீங்க. அந்த நோய் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. குறிப்பாக உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கு எல்லாம் பேரிச்சம்பழம் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளை பலம் பெறுவதற்கு இந்த பழங்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்கள் எந்த விதமான பழங்கள் இருந்தாலும் தினமும் ஒரு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பழங்கள் உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நல்லது தான். இப்போ பெரியவர்கள் ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்படியாக இருக்கீங்க, சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் சர்க்கரை அளவை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தினமும் ஏதோ ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதானவர்கள் எல்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இளைஞர்கள் இப்போவே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அப்போது பழங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு. அடுத்ததாக கீரைகள் பழங்களை போலவே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரைகளை நம்ம சொல்லும்போது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பச்சை இலை காய்கறிகள் தினமும் உங்களுடைய உணவுகளை சேர்க்கணும். காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப், காலை மாலை வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கூட சுழற்சி அடிப்படையில் கீரைகளை சாப்பிடலாம். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரைகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது தான் இந்த கீரைகள். நீங்கள் இந்த உணவுகளோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய உணவுகளில் டீ, காப்பி மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் லவங்கப்பட்டை சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் உங்களுடைய உணவுகளில் பூசணி விதைகளை சமைச்சு சாப்பிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸு வால்நட், பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ப்ராக்கோலி வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய், ப்ளூபெர்ரி பழம், அவகோடோ பழம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் நரம்புகள் நன்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். அதனால் புற நரம்புகளுடைய வலு குறையாமல் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நரம்பு மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள், நலமுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.